இத்தனை கிருமிகளும் மக்களை தாக்கும், கவனமாக இருங்கன்னு சில சித்த மருத்துவ ரகசியங்களை சொல்லியிருக்கார். ஜஸ்ட்டு காதில் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இருந்தால் கூட இப்போ வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு பீதியை உற்பத்தி பண்ணியிருக்கு நவடேஸ் இப்போ காலத்தில். அதனால் யாருமே மக்கள் பயப்பட தேவையில்லை. நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் அதிகமாக உள்ளவங்களுக்கு இது வந்து அட்டாக் ஆகாது அப்படின்னு தான் சித்த மருத்துவ அடிப்படை விதியே இருக்குது. கைப்பிடிச்சு பார்த்தாக்கா அப்போ வைத்தியர் என்ன பண்ணுவார்? பேசாமல் போயிடுவார். என்னன்னு கேட்டாக்க நாடி பித்த நாடி தெரியல, அதனால அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சுட்டு போயிடுவார். பித்த நாடி தெரியலனா பேசாமல் போய்விடு. நிறைய பேர் வந்து கழுத்துக்கு கீழே தான் குளிக்கிறாங்க. அந்த மாதிரி குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சித்தர்கள். எப்போ குளித்தாலும் தலையோடு தான் குளிக்கணும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. கண்ட ஸ்நானம்னாக்க கழுத்துக்கு கீழே, கண்டம்னா கழுத்து, கண்ட ஸ்நானம் ஆகாதுன்னே கொடுத்துருக்காங்க சித்தர்கள். வாழைக்காயில் ரிச்சஸ்ட் அயன் இருக்குது. அந்த அயன் வந்து உலகத்தில் இருக்க அத்தனை காய்கறிகளை விட அதிகமான இரும்பு சத்து வாழைக்காயில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம வாழைக்காயை குழம்புல போட்டு சாப்பிடக்கூடாது. கடைக்கறி சாப்பிட்றவங்க வந்து படுக்கையாக படுத்து கிடக்கிறவங்க கூட எந்திச்சு ஓடுவானாம். அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது கடைக்கறி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க சித்த மருத்துவர் மும்தாஸ் அவர்கள். வணக்கம்மா. ரொம்ப நன்றி மேடம். இங்க வந்துட்டு மூலிகை தோட்டத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. நம்மளை சுத்தி எல்லாமே மூலிகைகளா இருக்கு. அது சார்ந்த உணவு அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம முக்கியமா பேச போற விஷயம் வந்து முன்னாடிலாம் கொரோனா பயந்துட்டு இருந்தோம்மா. இப்ப வேற மாதிரி புது வகை வைரஸ் பத்தி சொல்றாங்க. வெளிநாட்டுல இருந்து வரவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும், இந்த இதெல்லாம் சொல்றாங்க. சில ஃபாரின் கண்ட்ரிஸ் போகாதீங்கலாம் சொல்றாங்க. சித்தாவை பொறுத்த வரைக்கும் இந்த வைரஸ் இது போன்ற தொற்றுகளுக்கு என்னெல்லாம் மருத்துவம் இருக்கு, இது வராம தற்காத்து கொள்வது எப்படி? சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ மேக்சிமம் வந்து சித்த மருத்துவ அடிப்படையில் என்ன பண்ணலான்னு தான் இப்போ நீங்கள் டைரக்ட் கொஸ்டின், என்ன பண்ணலாம், ப்ரிவென்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இப்போ சித்துனாலே அறிவு தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மேக்சிமம் வந்து இப்போது பாக்டீரியானே நாங்கள் சொல்லக்கூடாது. பாக்டீரியான்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் பாக்டீரியான்னு சொன்னாக்க சித்தா டாக்டருக்கு அர்த்தமே இல்லை. ஸோ பாக்டீரியாவுக்கு ஈக்குவலாக நாங்கள் வந்து வந்தைகள்னு படிப்போம். வந்தைகள்னா வெளியிருந்து வந்தவர்கள், சரிங்களா, அன்வான்ட் ஒன். அதே மாதிரி உங்களுக்கு வி கேன் சி த்ரூ மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது வந்து நம்ம அதை வந்தைகள்னா வரும். வந்தைகள், நுண்கிருமி, அணுக்கிருமி, சூக்கும கிருமி, மிக சூக்கும கிருமின்னு பகுத்து வச்சுருக்காங்க சித்தர்கள். அது முதல் சித்தன் சிவன் வந்து பல காடுகளின் மலைகளின் தவம் இருந்து கொண்டு வந்த, அதாவது வரசித்து பெற்ற மருத்துவம். இத்தனை கிருமிகளும் மக்களை தாக்கும், கவனமாக இருங்கன்னு சில சித்த மருத்துவ ரகசியங்களை சொல்லியிருக்கார். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்வுடையாலே பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு நோய் வைரஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது அந்த குடும்பத்து பெண்மணி தான் முதல்ல அஃபெக்ட் ஆகிறாங்க. ஒரு யாருக்காவது பிரச்சனை வந்து அந்த பெண் தான் அவதிப்படுறா ஃபஸ்ட்டு. ஏன்னா அவங்க தான் வந்து குடும்ப தலைவி, நிலவாசல் மாதிரி வாசப்படி. அதனால் அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாலே பெண். அதே மாதிரி உங்களுக்கு இதெல்லாம் நாலடியார் பாடல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சித்தர்களை பொறுத்தவரை அவங்க தியானத்தின் மூலம் கண்டுபிடிச்சது தான் இந்த அணுக்கிருமி, சூக்கும கிருமி, மிக சூக்கும கிருமி. அதாவது இந்த சூக்கும கிருமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் வைரஸ்ன்னு சொல்லக்கூடாது, சூக்கும கிருமின்னு தான் சொல்லணும், அணுக்கிருமின்னு தான் சொல்லணும். அதாவது வி கேனாட் சி நேக்கட் ஐ, கண்ணில் பார்க்க முடியாததை சித்தர்களை ஆதி காலத்தில் தியானத்தின் மூலம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க சொல்லி வச்சுட்டு போனது தான் நாங்கள் ஓலை சுவடியில் இருக்கிறது தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அதனால் அணுக்கிருமி, நுண்கிருமி, சூக்கும கிருமி, மிக சூக்கும கிருமி இதெல்லாம் வந்து எதில் கோரிலேட் ஆகுதுன்னா வைரஸ்க்கு கோரிலேட் ஆகும். மிக சூக்கும கிருமி வி கேனாட் சி நேக்கட் ஐ, வி கேன் சி த்ரூ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அதில் தான் பார்க்க முடியும் போது அவங்க சொன்னதுக்கும் எங்கள் நோயில்லா நெறி புஸ்தகத்தில் இந்த சூக்கும கிருமியும் இந்த வைரஸும் கோரிலேட் ஆகும், கோயின்சைட் ஆகும். அப்படி தான் வரும். ஸோ இந்த மாதிரி வைரஸோ மற்றதெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ஜஸ்ட்டு காதில் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இருந்தால் கூட இப்போ வந்து நம்ம மக்களுக்கு வந்து
ஒரு பீதியை உற்பத்தி பண்ணியிருக்கு நவடேஸ் இப்போ காலத்தில். அதனால் யாருமே மக்கள் பயப்பட தேவையில்லை. இதனுடைய ஹிஸ்ட்ரி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிரிக்காவில் வந்து அவங்க பிக்கு இறந்துருதுல, அந்த பிக்கு கறியை சாப்பிட்றாங்க. சாப்பிட்றதுனால இந்த கிருமி வந்து நிறைய அங்கே உற்பத்தி ஆகுது. அந்த உற்பத்தி ஆகும்போது அந்த கிருமிக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய ரத்தத்தில் கலந்துருது. ரத்தத்தில் கலந்து அவனுக்கு வந்து எக்கச்சக்க ப்ராப்ளம், மயக்கம், வாந்தி, பல அன்டுவர்ட் சிம்டம்ஸ்லாம் நிறைய ஏற்பட்டு அவனுக்கு பிரச்சனை ரொம்ப ஆகி வேற லெவலில் கொண்டு போயிடுது. நோய் எதிர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது மேடம். நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் அதிகமாக உள்ளவங்களுக்கு இது வந்து அட்டாக் ஆகாது. அப்படின்னு தான் சித்த மருத்துவ அடிப்படை விதியே இருக்குது, நோய் அணுகா விதிமுறை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்ப அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சுக்க என்னெல்லாம் பண்ணலாம்? ஆமாங்க. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கணும்னா, நம்ம வெயில் காலம்னு சொல்கிறோம், குளிர்காலம்னு சொல்கிறோம். அதுக்கு தக்க மாதிரி நம்மளுடைய உணவு முறை, ட்ரெஸ்ஸு, பழக்க வழக்கங்கள்லாம் நம்ம மாற்றிக்கிறோம். இது வந்து சித்தர்கள் வந்து காலங்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஆதான காலம், விசர்க காலம். இப்போ வெயில் காலத்தில் போய் நம்ம என்ன சாப்பிட்றோம், முடிஞ்ச வரைக்கும் கூலாக வேணும் தான் நம்ம எதிர்பார்ப்போம். சூடான பொருள்லாம் சாப்பிட மாட்டோம். குளிர்காலத்தில் நம்ம நல்ல சத்தான உணவுகள் நம்ம சாப்பிடுவோம். சத்தான உணவுனா எப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்காலத்தில் தான் வந்து நல்ல எப்படி சொல்கிறது, புரோட்டீன் டயட்டு, ரிச்சஸ்ட் அயன் டயட்லாம் நிறைய எடுத்துக்கணும் குளிர்காலத்தில். அப்போ தான் வந்து நமக்கு அந்த என்ன சொல்கிறது, உடம்பை போஷிக்கக்கூடிய ஒரு வெப்ப காங்கை நமக்கு தேவைப்படுது. அதாவது தெர்மோஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. வெப்பக்காங்கைனா நம்ம உடம்புக்குள்ளார அந்த வெப்பக்காங்கையை நம்ம தேக்கி வச்சுக்கணும் குளிர்காலத்தில். குளிர்காலத்தில் தான் நல்லா சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்மளால சாப்பிட முடியாது. குளிர்காலத்தில் நிறைய சாப்பிடணும். வெயில் காலத்தில் நேச்சுரல் இம்யூனிட்டி நமக்கு கிடைக்கும். வெயிலேருந்து வரக்கூடிய அந்த வெப்பக்காங்கை, தெர்மோஸ்டேட், அதுலேயும் நமக்கு ஒரு எனர்ஜி நமக்கு லீக் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி வந்து நமக்கு வந்து நேச்சுரலாக கிடைச்சிரும். குளிர்காலத்தில் தான் அந்த வெப்பக்காங்கை இருக்காது. அதனால வெப்பம் தரக்கூடிய ஊட்டச்சத்துள்ள உணவுகள், புரதச்சத்துள்ள உணவுகள் எல்லாமே நம்ம சாப்பிடலாம். சாப்பிடும்போது நமக்கு இயற்கை நேச்சுரல் இம்யூனிட்டி கிடைச்சிரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து வெயில் காலத்துல ஓரளவு குறைந்த அதாவது குறைந்த சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கலாம், லைட்டாக எடுத்துக்கலாம். ஆனால் குளிர்காலத்தில் தான் ஸ்டஃபஸ்ட் டயட் எடுக்கணும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இது ஆதான காலம் அப்படிங்கிறது வந்து 6 மாதம் சொல்கிறாங்க. 6 மாதம் வந்து நமக்கு இம்யூனிட்டி டவுன் ஆன காலம்னு சொல்கிறாங்க. எதுமா அது என்ன இங்கிலீஷ்ல எந்த மந்த்? நான் சொல்கிறேன் மேடம். ஆதான காலம் தமிழ்லே சொல்கிறேன். ஆதான காலம் 6, விசர்க்க காலம் 6ன்னு பிரிச்சிருக்காங்க. ஆதான காலம்னா இம்யூனிட்டி குறைந்த காலம். மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. ஆராய்ச்சா? ஓகே. இப்ப நடந்துட்டு இருக்கிறதுலாம் அப்ப வந்துட்டு ஆதான காலம். இப்பெல்லாம் நமக்கு வந்து டைரியா, பேதி, வாந்தி, குமட்டல், வெயில்னால நமக்கு பிபி ஏறுது, டென்ஷன் ஆகுது. ஆடி மாசம் வரைக்கும் ஆதான காலம். ஆமா. அப்ப நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியா இருக்கும், ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த நேரத்துல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி விசர்க்க காலம். விசர்க்க காலம் வந்து இம்யூனிட்டி அதிகமான காலம். அதாவது என்ன சொல்லுவாங்க, மழை, வெள்ளம், காற்று, இந்த மாதிரி காலங்கள் தான் வந்து விசர்க்க காலம். மனிதனுக்கு வந்து உகந்த காலம் விசர்க்க காலம் தான். அது எப்பனாக்க உங்களுக்கு ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை வரைக்கும். சரிங்களா? இது வந்து இம்யூனிட்டி கெயின் ஆகக்கூடிய காலம். சரிங்களா? இந்த காலங்கள்ல நம்ம நல்லா சாப்பிடணும். ஆதான காலத்துல வந்து அவ்வளமா எடுக்காது, இருந்தா கூட நீரை கருக்கி மோரை பெருக்கின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம டைரக்டா குடிக்கக்கூடாது. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு, நீரை கருக்கினா கொதிக்க வைக்கணும். நீரை கருக்கி மோரை பெருக்கி, தயிரா சாப்பிடக்கூடாது, கட்டி தயிரா. அதனால கல்லடைப்பு நோய் உண்டாகும்னு சொல்றாங்க. அதனால மோரை பெருக்கி தாளிசம் பண்ணி சாப்பிடணும். அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டு விஷயத்துல நம்ம எனர்ஜெட்டிக் டயட்டு, தேவையில்லாத நம்ம பழைய சோறு, பழைய குழம்பு, அதாவது அமிர்தமாயினும் பழைய சோறு உண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்றாங்க. எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இப்போ எதுக்காக சொல்றாங்கன்னா, நிறைய பேர் வந்து கழுத்துக்கு கீழே தான் குளிக்கிறாங்க. அந்த மாதிரி குளிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க சித்தர்கள். எப்போ குளிச்சாலும் தலையோடு தான் குளிக்கணும்னு சித்தர்கள் சொல்றாங்க. கண்ட ஸ்நானம்னாக்க கழுத்து கீழே, கண்டம்னா கழுத்து, கண்ட ஸ்நானம் ஆகாதுன்னே கொடுத்துருக்காங்க சித்தர்கள். ஸோ எப்போ குளிச்சாலும் தலைக்கு தான் குளிக்கணும்.
அதே மாதிரி தலைக்கு குளிக்கும் போது வாத பித்த கபப்பிணிகள்லாம் போகணும்னா உங்களுக்கு இந்த பஞ்ச 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 மூலிகை பஞ்ச கற்ப மூலிகைகள்னு சொல்லி ஒரு 5 சொல்கிறாங்க மேடம். அந்த மூலிகை அந்த அந்த மூலிகைகளை அரைச்சி காராம்பசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பசுவின் ஆவின் பாலில் கூட அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுனால வாதப்பித்த கபப்பிணிகள் எல்லாமே போகுதுன்னு புக்கில் கொடுத்துருக்கு. அதே மாதிரி செவிடு நோய் போகுதுன்னு கொடுத்துருக்கு. சுக்கு தைலம் வச்சா கூட செவிடு நோய் போகுது. இதெல்லாம் தேய்ச்சி குளிக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஓகே, அந்த ஆதான காலத்தில் சரிங்களா. நோய் எதிர்ப்பு குறைந்த காலத்தை நம்ம காம்பன்சேட் பண்ணோம்னா என்னென்ன சொல்கிறாங்கன்னா நெல்லிப்பருப்பு, கடுக்காய் தோல், அதுக்கப்புறம் இது வேப்பம் வித்து, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 5 பொருள் சொல்லியிருக்காங்க. இதை பசுவின் பாலில் அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சோம். கஸ்தூரி மஞ்சள் அரைச்சி குளிச்சாச்சுனாக்கா வாத பித்த கபப்பிணிகள் உலகத்தில் இருக்க எத்தனை நோய் இருக்கோ அத்தனை நோயும் குறையுதுன்னு போட்டிருக்கான். எல்லா நோய்க்குமே இந்த வாதப்பித்த கபம் தான் பேஸாவே இருக்கு. ஆமா. சோ இதை அரைச்சு நம்ம தலைக்கு வச்சு குளிக்கும் போது இந்த வாதப்பித்த கபம் வந்துட்டு நியூட்ரலைஸ் ஆயிரும். அதே மாதிரி வாதப்பித்த கபம் நாடியும் வந்து 1 1/2 கால் மாத்திரை அளவுக்கு தன்னளவுக்கு கரெக்டா. ஒரு மாத்திரைனா வாத நாடி 1 தான் துடிக்கணும், அரைனா அரை தான் பித்த நாடி, கால்னா கால் தான் துடிக்கணும் கபம். இதுலயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பித்த நாடி பேசாவிடில் பேசாமல் போய்விடுன்னு சொல்றாங்க. பித்த நாடி வந்து மேக்சிமம் வந்து கரெக்டாக வந்து அரை மாத்திரை அளவு துடிக்கணும். அது வந்து 1 மாத்திரை அளவோ அல்லது 1/4 மாத்திரை அளவோ அல்லது ஒன்றுமே தெரியல, சில பேருக்கு தெரியாது, கைப்பிடிச்சு பார்த்தாக்கா அப்போ வைத்தியர் என்ன பண்ணுவார், பேசாமல் போயிடுவார். என்னன்னு கேட்டாக்கா நாடி பித்த நாடி தெரியல, அதனால அவ்வளோதான் முடிஞ்சு, அவ்வளோதான் முடிஞ்சுட்டு போயிடுவார். பித்த நாடி தெரியலனா பேசாமல் போய்விடு, உண்மை இருக்காது அவங்களுக்கு. பித்த நாடி தான் மெயின் உயிர் நாடி. சரிங்களா. பித்த நாடி தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இனிமே அவருக்கு ஒண்ணுமே இருக்காது. அது என்ன சொல்றது, என் வகை தாது எல்லாமே வந்து அடங்கிருச்சுன்னு அர்த்தம். சரிங்களா. அதனால இந்த மாதிரி இந்த காலங்கள்ல வந்து இம்யூனிட்டி ரைஸ் பண்ணக்கூடிய உணவு வகையில நம்ம சாப்பிட்டோம்னாக்கா அந்த ஆதானத்து காலத்தினுடைய அந்த வெப்ப காங்கை சரிப்படுத்த முடியும், சீர்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்க சொல்ற அந்த குளியல் முறை இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும். உணவு முறைமா என்ன மாதிரி உணவு ஃபாலோ பண்ணணும்? உணவு முறை வந்து புரதச்சத்து தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு தராசுன்னு எடுத்துக்கலாம், இந்த பக்கம் புரதம். இப்போ உலகத்தில் இருக்க அத்தனை சத்து பொருளையும் இதில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு புரதம் தான் அதில் வெயிட் அதிகமாக இருக்கும், அதுதான் தாள். அதனால புரதம் எதில் இருக்கு, நம்ம வந்து சைவத்தில் வந்து மூக்கடலை, வேர்க்கடலை, அதே மாதிரி இது மற்ற பயிர் வகைகள், மொச்சப்பயிறு, காராமணி, இதுலலாம் எசென்சியல் ஆயில் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா போதும். ஆனால் துவரம்பருப்பு, மூக்கடலை இதெல்லாம் வந்து ரிச்சஸ்ட் புரோட்டீன். இது வந்து சைவ புரதம். அசைவ புரதம் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டுக்கறி, கோழிக்கறி, காடைக்கறி சாப்பிட்றவங்க வந்து படுக்கையாக படுத்து கிடக்கிறவங்க கூட எந்திரிச்சு ஓடுவானாம். அதனால நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது காடைக்கறி. அதெல்லாம் சின்னதாக தான் இருக்கும், பட் இருந்தால் கூட அதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் அது. அதனால அதை பொரிச்சு வறுத்து எப்படினாலும் சாப்பிடலாம். சாப்பிடும்போது உங்களுக்கு புரதம் அதிகமாகிடும். புரதம் அதிகமானாலே உங்களுக்கு வந்து மேக்சிமம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாச்சுன்னா உங்களுக்கு அந்த எதிர்கொள்ளக்கூடிய அந்த வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்படி பூன் ஊதி தள்ளி விட்டுலாம், நம்மளை தாக்காது. இப்போது நம்ம உடம்புல நம்ம வந்து ஒரு ஷீல்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளோ பேர் வந்து நம்மளை அடித்தாலும் அது வந்து அந்த ஷீல்டு வந்து தாங்கி. அது மாதிரி தான் இந்த உணவு, புரதச்சத்து, அயன், அதாவது இந்த வாழைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, வாழைக்காயில் வந்து ரிச்சஸ்ட் அயன் இருக்கு. வாழைக்காயில் ரிச்சஸ்ட் அயன் இருக்கு. அந்த அயன் வந்து உலகத்தில் இருக்க அத்தனை காய்கறிகளை விட அதிகமான இரும்பு சத்து வாழைக்காயில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் நம்ம வாழைக்காயை குழம்புல போட்டு சாப்பிடக்கூடாது. குழம்புல போட்டு சாப்பிடும்போது அது வாயு உற்பத்தி ஆகும். ஸோ அதனால அதை நல்லெண்ணெய் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் வறுத்து சாப்பிடலாம். அதே மாதிரி மேக்சிமம் வாழைக்காய் இந்த வாழைக்காயை வந்து மேக்சிமம் இந்த தோலை உரிச்சிட்டு இதை வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தோல் ஃபுல்லாவே உரிக்கிறாங்க சிப்ஸ் போடுறதுக்கு. கடையில் ஃபுல்லாக உரிக்கக்கூடாது, மேக்சிமம் இந்த லைனிங் மட்டும் மெல்லிசா மட்டும் அந்த இதை மட்டும் எடுத்துடணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த வாழைக்காய் சாப்பிட்றதுனால இதுக்கு ஒரு பாடல் இருக்கு, வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதுன்னா இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீரானால் தேடின் இப்பெருங்காயத்தை ஏரக தீரவான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பாடல் இருக்கு.
அதாவது ஸ்லேடை பாடல்னு சொல்லுவாங்க, டபுள் மீனிங் பாடல் இது. ஸ்லேடை பாடல், இந்த ஸ்லேடை பாடல் எது அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, வெங்காயம் வெண்மையான உடல், அதாவது நம்மளுடைய உடம்பு வந்து டவுன் ஆயிடுச்சுன்னா, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிச்சுன்னா இரும்பு சத்து ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுது. புரதம் தான் இரும்பா மாறுது, த்ரோம்பினா மாறுது, புரதச்சத்து தான் இரும்பா மாறுது. அதே மாதிரி இதுல டைரக்டா இரும்பு கிடைக்கும். நம்ம இன்டைரக்டா நம்ம துவரம் பருப்பு வேக வச்சு மூக்கல்லை வேக வச்சு நம்ம த்ரோம்பினா மாறுது. த்ரோம்பினாக்க அயன் நெட்வொர்க் ஃபார்ம் ஆனோம்னா அயனா மாறிடுது. நெட்வொர்க் ஃபார்ம் ஆகி அந்த ஜூஸ்லாம் வெளியே வரும், இரும்பு சத்தா மாறும், எல்லாமே ரத்தமா மாறும். பட் இது டைரக்ட் அயன். ஸோ இந்த டைரக்ட் அயனை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா மெல்லிசான இதை எடுக்காம லைட்டா பீல் பண்ணிட்டு அதை அப்படியே சமைக்கணும். அது வந்து ஆயில் மீடியால வேக வச்சாதான் கேஸ் ட்ரபிள் வராது அப்படின்னு புக்கில் இருக்கு. வாழைக்காய் ஆயில் மீடியானா என்ன, நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஏதோ கடுகுந்தெல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு இதை அப்படியே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி தண்ணி விடாமல் வேக, தண்ணி விட்டாலே கேஸ் வந்துடும். அப்படி ஒரு ப்ராசஸ் இருக்கு, புக்கில் இருக்கு. புக்கில் இருக்கதான் நான் சொல்றேன். அதனால மேக்சிமம் வந்து நீங்க உணவு தான் மருந்து, மருந்து தான் உணவு, அதாவது மருந்தே உணவா நம்ம எடுத்துக்க கூடாது. உணவு தான் மருந்து. இப்போ உணவு மருந்துனாக்கா நம்ம வந்து கீரைகள்னு எடுத்துக்கிட்டாக்கா நம்ம வந்து மேக்சிமம் முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை வந்து முருங்கைக்கீரை கேடுங்க, கை கெட்டாத கீரை முருங்கைக்கீரை. கை கெட்டாத கீரை இதான். இந்த முருங்கைக்கீரை வந்து கைக்கு எட்டாத கீரை. இந்த முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். நம்ம உடல்ல இருக்க சப்த தாதுக்களும் வந்து சமநிலைப்படும். வாத பித்த கபம் எல்லாம் அவங்கவுங்க நிலையில துடிச்சிட்டு இருப்பாங்க, ரத்தம் விருத்தி ஆகும். இது எப்படின்னாக்கா கை கெட்டாத கீரை முருங்கைக்கீரை. தரையில விளையிற கீரையில நம்ம கார்டன்ல எங்கேயோ வளருது கீரைகள்லாம் தப்பா எடுத்துக்கூடாது நீங்க மக்கள்லாம். ஏன்னா தரையில விளையிற கீரை ஏதோ ஒரு கார்டன்ல விளையும், அங்கே டாக்லாம் வளர்ப்பாங்க, வேட்டை நாய். ஸோ அதெல்லாம் யூரின் போயிடும். சரி அது வேணா விட்டுருங்க. அந்த மஸ்கிட்டோஸ்லாம் லார்வான்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த லார்வா வந்து ஒவ்வொரு இலைக்கடியிலையும் வெள்ளை வெள்ளையா அதனால நம்ம சாப்பிடணும்னு விருப்பப்பட்டவங்க ஒரு நல்லா 7 தடவை கழுவணும், உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி அதை சமைச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி சில பேர் என்ன பண்றாங்கன்னா கீரைகளை நறுக்குன பிறகு கழுவுறாங்க. இப்படி நறுக்கெல்லாம் போயிடும். ஆமா, பச்சையம்லாம் போயிடும். அதான் கழுவிட்டு அதுக்கப்புறம் நறுக்கி நல்லா கழுவணும், உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவின பிறகு நம்ம இதை மைண்ட் பண்ணணும். எது நம்ம வந்து மஸ்கிட்டோ லார்வா இருக்கு. ஸோ இந்த லார்வா வில் லீட்ஸ் மெனி மோர் டிசீசஸ். நமக்கு இதெல்லாம் வருது இல்லையா, எல்லாம் ஜுரம்லாம் வருது. நம்ம எல்லாமே கீரையெல்லாம் சாப்பிட்றோம், சத்துள்ள பொருள் சாப்பிட்றோம். பட் அதில் இருக்க ஒரு முக்கியமான விஷயம் கழுவணும். இத்தனை உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவியாச்சுன்னா சூப்பர் ஆகிடும். ஓகே, ஆமாம். அதனால இதில் இருக்க அயனை வந்து நம்ம மிஸ் பண்ண. இதில் வந்து ஒரே ஒரு பச்சை புழு மட்டும்தான் இருக்கும், வேற எந்த பூச்சியுமே இருக்காது. இது கழுவணுங்கிற அவசியம் கூட இல்லை. தண்ணிக்குள்ளே போட்டோன்னு அப்படியே மிதக்கும், அப்படியே ஃப்ளோட் ஆகும். இது வந்து அப்படியே மிதக்கும் இந்த கீரைலாம், தண்ணியை ஒட்டாதது. ஸோ அப்படியாப்பட்ட கீரை நம்ம சாப்பிட்றது வந்து இரும்பு சத்து கூட்டக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். எல்லா காலங்களையும் முருங்கைக்கீரை சாப்பிடலாம். நைட்டில் வந்து மேக்ஸிமம் கீரைகளை அவாய்ட் பண்ணணும். மேக்ஸிமம் காலையில் இஞ்சி கடும்போசுக்கு மாலையில் கடுக்க ஒரு மாதம் முன்ன கோலை ஊன்றி நடப்பவனும் கோலை தூக்கி எறிந்து விட்டு குமரடைப்பில் நடப்பான். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு நம்ம உணவாதி முறைகளில் உணவாதி செயலில் வந்து இஞ்சி பானம் சாப்பிட சொல்லியிருக்காங்க. காலையிலேயே இஞ்சி பானம் எதுக்குன்னா, இனி வரப்போகும் மிச்ச நேரங்களில் நம்ம சாப்பிட போகிறோம் 3 வேளை, அந்த சாப்பிடக்கூடிய உணவுகளை செரிமானம் பண்ணக்கூடியது. இஞ்சியில் வந்து முக்கியமான வேதிப்பொருள் இருக்குது, ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது. அது என்ன பண்ணுனாக்கா நிறைய கெமிஸ்ட்ரி, அதாவது சத்துமான பொருள்லாம் இஞ்சியில் இருக்குது. ஸோ அது எல்லாமே என்ன பண்ணுனாக்கா, மத்தியானத்துக்கு துவரம்பருப்பு சாப்பிட போகிறோம், அடுத்து வந்து முட்டை சாப்பிட போகிறோம், அடுத்து வந்து சுண்டல் சாப்பிட போகிறோம், அடுத்து ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம், நைட்டில் சப்பாத்தி பூரி எல்லாமே சாப்பிட போகிறோம். அது எல்லாமே வந்து ரெடி பண்ணி அந்த அந்த சத்து பொருளை வந்து எல்லாம் பிரித்து வச்சுருக்கோம் ரெடியாக ஃபார் டைஜஷன் பர்பஸ். அடுத்து 10 to 11 வந்து சுக்குப்பால் சாப்பிட போகிறோம். சுக்குப்பால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்குங்கிறது வந்து ஜிஞ்சருடைய ட்ரை ஆகிறதான் சுக்கு. ரிச்சஸ்ட் கால்சியம் இருக்கு இதில் சுக்கு, அதாவது இஞ்சி ட்ரை ஆன உடனே ரிச்சஸ்ட் கால்சியமாக மாறிடுது. இந்த கால்சியம் வந்து இப்போது அளவுக்கு சில கால்சியம் இன்ஜெக்ஷன்லாம் போடுறாங்கல்ல நரம்பு தளர்ச்சிக்கு, அதுக்கு ஈக்குவலானது இது. பாலும் அதே மாதிரி காலையில் பால் சாப்பிடக்கூடாது. ஒரு 10 10:30 to 11 மணிக்குள்ளார சுக்கு பால் சாப்பிடணும்.
ஏன்னா நம்ம மில்க் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். எப்படி சாப்பிடணும்னா சுக்கை நல்லா இடித்து போட்டு இந்த மாதிரி சுக்கை ம் கல்லில் நல்லா தட்டி இடித்து போட்டு பாலை கொதிக்க வச்சு உங்கள் விருப்பம் சர்க்கரை சாப்பிட்டாலும் சரி சீனி வெள்ளை சீனி சாப்பிட்டாலும் சரி போட்டு நல்லா வடிகட்டி குடிச்சிடணும். நம்ம அந்த பால் கண்டிப்பாக சேர்க்கணும். எப்போ 11 மணி போல். பகல்ல 10ல இருந்து 11 எடுத்துக்கலாம். ஆமாம் கண்டிப்பாக. அடுத்து வந்து இந்த கடுக்காய். ம் கடுக்காய் வந்து உள்ளே இருக்க கொட்டையை நீக்கணும். மேலே இருக்க தோல் மட்டும் எடுத்து நல்லா 1-2 தட்டி போட்டு மிக்சியில் நல்லா துருவி ஒரு 100 கிராம் டீ தூள் நம்ம வாங்குறோம்னு வச்சு ஏதோ ஒரு பிராண்ட் வாங்குறோம். இதில் வந்து ஒரு கடுக்காய் பவுடரா கலக்கிடணும். இந்த இதை கலக்கி வச்சிடணும். இதான் பாடல் இருக்கே, காலையில் இஞ்சி கடும்படிச்சுக்கும் மாலையில் கடுக்காய் ஒரு மாதம் உண்ண கோலை ஊன்றி நடப்பவனும் கோலை தூக்கி எறிந்து விட்டு குமரனை போல் நடப்பானே சித்தர் பாடல். சோ இந்த இஞ்சி கடுக்காய் இது எல்லாமே வந்துட்டு முறைப்படி முறைப்படி ஒரு மண்டலம் சாப்பிட்டாலே போதும், ஸ்டெடி ஆயிடும். இந்த வைரஸ் எல்லாம் கூட நெருங்காது எதுவுமே. ஏன்னா உள்ள இருக்க ஜிஐடி ட்ராக்ட் ஃபுல்லாவே கண்ணாடி மாதிரி நல்லபடியா ஆயிரும். அதனுடைய என்சைம்ஸ் அதில் சுரக்கக்கூடிய நீர்கள் தன்னால அதுக்குரியதை சுரந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன சாப்பிட்டாலும் டைஜஷன் ஆக போகுது, நோய் இல்லாம வாழலாம். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய பொருள் வந்து கடுக்காய். தாயை விட சிறந்தது கடுக்காய். தாய் சோறு மட்டும் தான் ஊட்டுவான். ஆனா இது என்ன பண்ணா கடுக்காயே கம்ப்ளீட்டா அந்த சோத்தை வந்து ரத்தமா மாத்திரும். தாயை விட சிறந்ததுன்னு கடுக்காய் சொல்லியிருக்காங்க. அதனால இது 3 வேளைக்கு சாப்பிட்றத நம்ம எதிர்கொள்ளக்கூடிய உணவுகளை சாப்பிட்டோம்னா ஆதான காலத்துல இருக்க இந்த இம்யூனிட்டி குறைந்த காலத்தை நம்ம ஈடுகட்டலாம். ரொம்ப நன்றிமா. நன்றி மேடம்.